என் கையை அளந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் சொல்கிறவன் எதுக்கு கையை அறுத்துட்டு போகிறாரு, ஒருவேளை எனக்கு நீ சொத்து எழுதி வைக்கல, நீ அந்த கையை இருக்கக்கூடாதுன்னு எடுத்தாரா என்னன்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் நீங்கள் வந்து அதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா. 8 நிமிஷத்துக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாது, எப்படி பாராட்டுன்னு தெரியல. இன்னும் விட்டு போன டெக்னீஷியன் யாராரு இருக்குன்னு தெரியல. பாண்டியன் மாசு, அந்த மாசை வந்து அவருக்கு அவர் இயக்குனருங்கிற பட்டத்தையும் அவர் நடிகருங்கிற பட்டத்தையும் பெறணும். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலுக்கு மர மாதிரி நான் அப்படி தான் வந்தேன். இங்கே நின்று போட்டாட்டுக்கு இருந்தேன். இதே ஸ்டுடியோவில் ஒரு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலிம் அப்படின்னாரு. என்ன கதை எதுவுமே தெரியாது. அங்கே டைரக்டர் சொல்கிறத நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாளோ 2 நாளோ என்னமோ தான் இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து ப்ரீமியம் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் எப்படி கூட்டு பண்ணுறது. அது ஒரு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் மாப்பிள்ளை மேடி வந்து நாங்கள் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே டிஎஸ்பி வண்டி வந்துருச்சு. டிஎஸ்பி வந்து டிரைவர் இறங்கி உடனே கத்தி வச்சிருக்கிறத பார்த்தோன்னே நான் இருந்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லப்போனால் சாங் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் நேம் என்ன? எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் டெக்னீஷியன், நடிகர்கள், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். இந்த பைலட் ஃபிலிம் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் எல்லோரும் பார்த்துட்டீங்க, நானும் உட்காந்து பார்த்தேன். ஒரு நல்ல கான்செப்டை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கௌரவ கொலை, ஆணவ கொலை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பல படங்கள், பல பதிவுகள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. அந்த வகையில் இதை ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இயக்குனர் சரண் சுந்தரபாண்டியன் இதை வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிகர்களை செலக்ட் பண்ணதுலேயே அவருடைய அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ராஜாராணி பாண்டியன் வந்து அவரை ஆரம்பத்தில் அந்த அண்டர்வேர் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதன் பிறகு ரயில் ரவி, அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக ரொம்ப நான் ரசித்த இடம் அவங்க டப்பிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த பாரதி ராஜாவும் இளையராஜாவும் வந்து இன்னைக்கு லவ்வை சொல்லி ரொம்ப கெடுத்து விட்டானுயா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சிரிப்போட நிறுத்திருக்கலாம். கண்டினியூஸாக அடுத்த வாய்ஸு அவங்கள தூக்கி விமானே சும்மரா விளக்கண்டேன் அப்படின்ட்டு ஒரு அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நல்ல வாய் விட்டு சிரிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. டைரக்டர் வந்து அந்த ஓப்பனிங், அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்து அந்த சிங்கிள் ஷாட்டு, நீங்கள் 2 பேரும் நடிச்சிருந்தீங்களா, அந்த சிங்கிள் ஷாட் அப்படியே வந்து அந்த வீடு ரவி உள்ளேருந்து வர்ற வரைக்கும் அந்த சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பைலட் படத்துக்கு மெனக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. உதாரணமாக ட்ரோன் ஷாட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயே அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட் பட்ஜெட் இருந்தால் கூட ஒரு நல்ல விஷுவல் கொடுக்கணும் அப்படின்னு மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. அது நம்ம டிஓபி உள்பட படத்தினுடைய நடிகர்கள் எல்லாத்துக்கும், டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக அதாவது இந்த இது வச்சுருக்கீங்களாம்மா, இந்த இது ஏன்னா இந்த மாதிரி படங்களில் வந்து இவங்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து டிஓபி ஆதி, எடிட்டர் ஈஸ்வரமூர்த்தி, மியூசிக் ஜிகேவி, கோ டைரக்டர் நவாஸ், நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ மெனக்கிட்டிருப்பீங்கன்னு ஒரு கோ டைரக்டர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சாங்ஸில் செந்தமிழ் நல்ல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ரெட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா கிரீனிஷ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இந்த இவர் முஸ்லீமா நடித்த நண்பர் வெற்றி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இந்த இயக்குனர் உள்பட குறிப்பாக ஒரு பைலட் ஃபிலிம் வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஃபியூச்சர் ஃபிலிமை விட அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து தன்னுடைய சொந்த காசை போட்டு அதில் கதாநாயகனாக நடித்து இவ்வளோ ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் போடக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி பாலா எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு தெரியுது. பாலாவுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகபாவம், நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்த மாதிரியான ஒரு முகம் இருந்துச்சுன்னா அது ஆடியன்ஸ்க்குள்ளே போய் அப்படியே நிற்கும்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில் இந்த படத்தில் கதாநாயகியை நடித்த ஐஸ்வர்யாவுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இங்கே பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறது டவுட் எனக்கு கேட்டேன் அவங்கள்ட்ட, நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த பரன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவங்க உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் டே வாழ்க்கையை தொடங்குறத பற்றி பேசுகிற சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடைசி காட்சியில் வந்து அந்த அவர் கையை அறுத்துட்டு போகிறது வந்து ரொம்ப இம்பேக்டாக இருந்தால் கூட, அதாவது எல்லாமே நம்ம பாராட்டி போகக்கூடாது, இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சொல்லணுன்றதுக்காக அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட அடுத்த தடவை ஷோ போடுறதுக்குள்ளே முடிஞ்சால் மிக்சிங்லேயே கூட சொல்லி எதுக்காக அதை செய்கிறாரு அவர், அது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நான் வந்து என்னுடைய நீ இல்லாட்டா என் கையை அளந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் சொல்கிறவன் எதுக்கு கையை அறுத்துட்டு போகிறாரு, ஒருவேளை எனக்கு நீ சொத்து எழுதி வைக்கல, நீ அந்த கையை இருக்கக்கூடாதுன்னு எடுத்தாரா என்னன்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் நீங்கள் வந்து அதில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் கேட்டேன் எதுக்காக கையா இருக்கிறாரு அப்படின்னு, பக்கத்தில் இவர்கிட்ட கேட்டேன், எனக்கும் தெரியல அப்படின்னாரு இவர் ராஜாராட்டி பாண்டியன். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். மற்றபடி படம் வந்து எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் இதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபில்மாக பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு கண்டென்ட் தான் முக்கியம். வந்து அதில் வந்து முதல் 12 ஹீரோவை தவிர்த்து நீங்கள் யாரை வச்சு பண்ணாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு முன்கதை இருக்குது. அந்த ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்து உட்காந்துருந்தார் இல்லையா அந்த நம்ம ராஜாராண்டி பாண்டியன் அந்த கேரக்டர், அது வந்து அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டிரைவரை பற்றி ஒன்று பேசுவார் மைண்ட் வாய்ஸில், இவனும் நம்ம பொண்ணும் ஒரே ரிங்டோன் வச்சுருக்காங்க, 2 பேருக்கு ஏதோ இருக்குமோ அவனையும் போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பார்ப்பார் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. கையை அறுக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இதுவும் சொல்ல போனால் பையனோட அப்பா இங்கேருந்து கிளம்பிட்டாரு, நிச்சயமா அந்த பக்கம் பொண்ணோட அப்பாவும் அப்படியே இருந்தாருன்னா அவருக்கும் அதே தான், தூக்குண்டா பொண்ணையும் தூக்கா பையனையும் தூக்குனா அவர் ஒரு பக்கம் கிளம்பி வராருன்னா இன்னும் ஒரு டென்ஷன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த அந்த விஷயத்தை வச்சு இந்த படத்தை ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணலாம். அதற்கு வந்து சரண் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நல்லபடியாக வரும். தவிர எல்லா படைப்பாளிகளும் நான் உள்பட அப்போல்லாம் வந்து நாடகங்கள், அப்புறம் சிறுகதைகள் எழுதுறது, தொடர்கதைகள் எழுதுறது, நாவல் எழுதுறது, இப்படி தங்களுடைய திறமையை காமிச்சு இளைஞர்கள் எல்லாம் சினிமாவுக்குள்ளே வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ரீல்ஸில் ஆரம்பித்து ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இந்த மாதிரி பைலட் ஃபிலிம் முறையும் தன்னுடைய திறமையை காட்டுற அளவுக்கு வந்திருக்குது. நல்ல கிரியேட்டிவோட வந்திருக்காங்க அப்படின்றதும் ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒரு ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு டச் பண்ணணும், ஈஸ்தட்டிக் டச் பண்ணணும் அப்படின்றதையும் இன்னைக்கு வரவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த படத்தில் கடைசியில் வந்துட்டு அந்த பர்த்தாவை வந்து அந்த பொண்ணு மேலே போத்துறதுல வந்து ஜாதி இனத்தையும் வீறி ஜாதியை விட இங்கே மதம் கூட அதை பார்க்கறது இல்லாமல் இன்னும் ஜாதியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த கான்செப்ட் குறியீடாக சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படப்பாளிகள் இன்னும் நல்லபடியாக வளர்ந்து ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய சார்பாக அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருமே கடின உழைப்பை போட்டிருக்கீங்க. இடையில ராஜாராண்டி பாண்டியன் நவாஸ் கூப்பிட்டு சொன்னார், நல்லா உழைச்சிருக்க பாடினாரு. நல்லா உழைக்கல சார், நல்லா உழைச்சிருக்கோம், எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ உண்மையிலே அவங்களுடைய உழைப்பு, ஒட்டுமொத்த உழைப்பும் இதில் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம இருந்து பார்த்து போடலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு 8 மணிக்கு எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்றதால நான் முதல்ல பேசிட்டு போயிடுறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதனால் நான் பாதியில் போகிறேன், நீங்கள் தான் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட்டு. மற்றபடி இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்களுக்கும் இந்த இப்படி விழாவை அமைத்து இந்த மாதிரி ஒரு பைலட் ஃபிலிம் அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சும்மா ஏனோ தானோ எடுக்காமல் நல்ல மெனக்கெட்டு எடுத்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விரைவில் உங்களை வெள்ளித்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஆருயிர் நண்பர், என்னுடைய சகோதரர் ராஜாராணி பாண்டியனுடைய வற்புறுத்தலில் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். படம் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம், 38 நிமிடம். ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல கதை எடுத்திருக்காங்க, அது பாராட்டுக்குரியது. இப்போ பேசிட்டு போன இயக்குனர் என்னுடைய 35 வருட நண்பர் வெங்கடேஷ், நாங்கள்லாம் அப்போல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம் உதவி இயக்குனராக. எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆமாம், அதில் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்ததில் தோணுச்சு.
இதை இவ்வளோ நேரம் இருந்து பார்த்த பார்வையாளர் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடை வழியாக பாண்டியன் சார் அழைப்பில் இங்கே வந்த நண்பர் நம்பி சார், அவர் ஒரு நடிகர், அவரும் வந்திருக்கிறாரு. அதுக்கும் நான் பாண்டியன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். படத்தினுடைய கதையை நான் எதிர்பார்க்கல. இந்த படம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இதில் இயக்குனரை பாராட்டணும். லிங்க்கு லீடோடு எடுத்திருக்காரு. லிங்க்கு லீடு லிங்கு, அதை ரொம்ப அற்புதமாக திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு டைரக்டர். இந்த படம் இது முழுமையான படமாக 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் வரும்பொழுது இந்த படம் எப்படி வருங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த கையை வெட்டின ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை வசனம் டைரக்டர் சூப்பர். அதாவது சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்திருந்து, பிரபு சார் நடித்த படம். ஆரம்ப காலத்தில் அதுக்கு கேலியும் கிண்டலுமா இருந்துச்சு. உலகமே தெரியாதுன்னு எனக்கு தாலி பற்றி தெரியும், எப்படி தாலி கட்டினா தாலி தெரியாங்கிறலாம் ஒரு இது இருந்து, அது அழகான ஒரு டைலாக் வச்சுருப்பார். ரொம்ப அற்பமான டைலாக் வச்சுருப்பார். என் பிள்ளைய நான் இப்படி வளர்த்துட்டேன், அவனுக்கு இந்த உலகம் தெரியாது, அவன் மனசு வெள்ளை, உலகம் தெரியாமல் சொல்லி ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு. அப்படியே நீங்கள் அடிமை பெண் படத்தை பார்த்தா எம்ஜிஆர் படம் ஆரம்பத்தில் கூனாவே வந்துட்டு இருப்பார், திடீர்னு நிமிந்துருவார். ரொம்ப டேலண்டாக பண்ணியிருப்பார் அடிமை படத்தில். ஏன்னா அவர் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற பாடினால பின்னாடி இருந்து அந்த ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க, நிமிந்துருவாங்க. அதே போல் இந்த படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப கதையே சொல்லிட்டு போயிட்டார். ஒரே வரி டைலாக் தான். அவர் பாண்டியன் காரில் வந்துட்டு இருப்பார். வரும்போது அதில் ஒரு டைலாக் ஒரு ஃபீல் பண்ணி பேசுவார் அவர். இந்த காதல்னால நான் இந்த சந்ததியை வாரிசை இழந்துருவனோன்னு ஒரு டைலாக் வச்சிருப்பார். அதான் கதை. இந்த 38 நிமிஷம் ஓடினதுல ஒரு வரியில கதை சொன்னார். ஒரே வரி கதை. அதாவது எனக்கு இவர் டைரக்டர் சரண் சுந்தரபாண்டியன் ரொம்ப நேர்த்தியான ஒரு, அதாவது வெற்றி பெற்ற இயக்குனர் சொல்லி ஸ்ரீதர் சார், டைரக்டர் சங்கர்லாம் எடிட்டிங்கில் விளையாடுவார். அவர் வந்து எடிட்டிங் பண்ணாலும் அவரை மாதிரிலாம் அடிக்க முடியாது. இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு பழைய ஒரு பெரிய பெரிய டைரக்டருடைய அந்த வித்தைகள்லாம் கையில் வச்சு அவர் இந்த படத்தை திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு. இது முழுமையாக வரும்போது என்ன வரும்போது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ நிறையா பார்த்துருவோம், நிறைய படங்கள் இன்னைக்கு ஜாதி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. உண்மை நடந்து தான் இருக்குது. ஒரே ஜாதிக்குள்ளே மணமக்கள் 2 பேரையும் பிடிக்கலாம்னாலே பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு வாடகைக்கு போனால் கூட முதல்ல என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. நண்பர்கள் கூட கொஞ்சம் பழகுவாங்க. பழகும்போது அப்படியே பேசி 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 நீங்கள் நம்ம ஊர் எங்கே, நம்ம ஆளா, இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால அந்த ஜாதியை பற்றி கேட்கணும், தலை வெடிச்சிடும். இன்னைக்கு ஜாதிங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து பண்ணுறாருன்னா இது வேணும், இது அவசியம். இன்னும் குறையலைங்க. பாரதியார்லாம் இந்த என்ன ஜாதி 2 பேரிலே சாற்றுங்கள் நீதி விழோ மீதின் 8 பெரியவர் இடாதார் இழிகளோ தோறணும்னா எல்லாம் ஒன்றும் சும்மா இல்லை. அவர் பாவம், அவர் கப்பாளி வச்சுட்டு போயிட்டார் பாரதியார். இதுதான் அதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப இந்த ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இந்த படத்துக்குள்ள சம்பவங்கள் நடந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப நான் படித்ததுனால சொல்கிறேன், அவ்வளவு தாக்கங்கள். அது ரொம்ப நேர்த்தியாக ஒரு வரியில் அந்த கையை எடுத்ததுக்கும் அதுக்கும் லீடு கொடுத்துட்டு போயிட்டார் அவர் டைரக்டர். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த கையெடுத்ததுக்கு. அந்த காரணத்தை என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. இல்லை இதை கையை எடுக்காமலே இனிமேல் வந்து என்ன அதுக்கு முடிவு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் அந்த சொன்ன டைலாக்கு வந்து அதுதான் கதைங்கிறத பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு தான் ரொம்ப அவரை என்ன கேமராமேன் அவர் சூப்பர். ரொம்ப யதார்த்தமாக நல்ல குவாலிட்டியாக என்ன வேணும் இந்த கதைக்கு டிஓபி என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டோட ரொம்ப அற்புதமாக எனக்கு பழைய ரகுநாத ரெட்டியுடைய குவாலிட்டி ஞாபகம் வருது. அந்த கேமரா அவங்களாம் நமக்கு குருநாதர், அவங்களாம் அந்த மாதிரி கேமரா. எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பு. ரொம்ப இன்னும் முழு படத்துக்கு இன்னும் அவர் நல்ல பரவாயில்ல, நல்ல மைதானத்தில் விளையாட தெரிஞ்ச ஆட்களை வச்சு வீரர்களை வச்சு ஜெயிச்சிருக்கீங்க. இசை மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரா? வரலையா? சரி, ஓகே. ரொம்ப சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு 10 அவருக்கு ஃபஸ்ட்டு படமா இது? ரொம்ப அவரையும் அங்கே ஒரு தான் என்ன ஜீவன் கொடுத்துருக்கீங்க 6. ஆமாம், ரொம்ப ஜீவனான சாங்ஸ் கம்போசிங்லாம் ரொம்ப
ரொம்ப நல்ல ஒரு சிறப்பு. ஆர்ஆர் கம்போசிங் எல்லாமே நிறைய இடங்களில் வந்து இப்போ லேட்டஸ்ட் உள்ள அந்த மியூசிக்கில் ஒரு பேங் ஒன்று வரும், ரொம்ப நல்லா இருக்காது. அப்புறம் கதையில் வந்து அந்த இவங்க அந்த கோயிலில் 2 பேரும் கும்பிட்டு இருக்கும்போது இவர் பாய் வந்து விரட்டி வருவார். அது கூட எனக்கு என்னடா என்ன இருக்குது, அங்கேயே பேசியிருக்கலாமேனா சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம தனியாக பேசணும் வரும். ஏன்னா வெட்டுக்குத்து வரும், அடிப்படி வரும். அதை டைரக்டர் எந்த மைனூட்டில் பண்ணியிருக்கான்னு தெரில. அது நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப 12 இடத்துல போய் இந்த அங்கி எதுக்கு போட்டிருக்கேன், எங்கள் சட்டத்துக்கு உட்பட்டது, இஸ்லாமத்து, எங்கள் இஸ்லாமியத்துடைய பெண்கள் அணியிறது, இதை போட்டு நீ ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணுறது, அதே அவர் இறந்த பிறகு போடுற விஷயங்கள்லாம் நல்ல அந்த 38 நிமிஷத்துக்கு வந்து சும்மா சொல்லக்கூடாது. எப்படி பாராட்டுன்னு தெரில. இன்னும் விட்டு போன டெக்னீஷியன் யாராரு இருக்குன்னு தெரில. பாண்டியன் மாசு, அந்த மாசை வந்து அவருக்கு அவர் நான் எதிர்பார்க்கல. அண்ணன் எப்பவும் போல கூப்பிடுவார். நாங்கள் ஒரு ஷூட்டிங் இருக்கும்போது பாலக்கல்ல சொல்லிட்டு அண்ணே உங்கள் கண்ணு எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. அது இங்கே வந்து பார்த்த பிறகு தெரியாது இப்படி ஒரு மிரட்டலான ஒரு நடிகர், அதாவது பிரகாஷ் ராஜுக்கு ஈக்குவலான ஒரு நடிகர் பாராட்டணும். அவர் தம்பியா அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் கடைசியில் ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு. பாண்டியன் என்ன நடிகர், நான் நடிகர்னு கையை வெட்டி எடுக்கிறது. இந்த கையை வெட்டுறதெல்லாம் வந்து நிறைய நடந்த சம்பவங்கள். கையை வெட்டுறது, வீட்டு தொங்க போடுறது, பசுவை வெட்டுறது, இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த படத்தை வந்து முழுமையாக வரும் பொழுது ஒரு நல்ல, அப்புறம் முக்கியமானவங்க அந்த ஹீரோ அவர் ரொம்ப இது இங்கெல்லாம் புதுமுகம். ஆமாம், அதான் டைரக்டர் ஸ்ரீதர் சார் மாதிரி ஆகிட்டார். டைரக்டர் ஸ்ரீதர் இருக்கார புதுமங்கலவுக்கு டிஆர் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். அவங்க ஹீரோயினி உங்கள் ஐஸ்வர்யா நேமா, உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இப்படி தாளித்து எடுத்துருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக நினச்சி கூட பார்க்கல. அங்கேருந்து நான் பார்க்கும்போது ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியல. அந்த ஒரு அவங்க மனமாற்றம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த லவ் பண்ணால் வரும், லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நம்ம போல்டாக லவ் பண்ணிடுவோம். அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணுடைய மனம் திடீர்னு கூட தான் வந்துட்டு இருப்பாங்க. தாலி கட்டும்போது மாறுவாங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாறுவாங்க. அந்த மனநிலையை சொல்லி அவர் அந்த கண்ணீரை வரவழைச்ச அந்த பொண்ணு தன்னுடைய காதல் உண்மையானதுன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக அவங்க ஆக்டிவ் வந்து என்ன, இந்த டீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுற டீம். தயவுசெய்து திரைக்கதையில் இருந்து பின் பாயிண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள். லிங்க் லீடோட இன்னும் நிறைய பண்ணுங்கள். நிறைய இந்த கதையில் நீங்கள் விளையாடலாம். கொஞ்சம் வந்த கதையாக இருந்தால் கூட இதில் இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா மாரி செல்வராஜோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஆனரபிளாக இருக்கிறார், கவலைப்படாத ஒரு டைரக்டர், தைரியமாக பேசுகிறார். அதுவே நீங்கள் பேசுங்க. ஜாதி இருக்குது சார், ஜாதி வந்து ஒளியில சார், அது இருக்குது. ஆமாம், அதனால் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு என்ன பேச வச்சுக்க, நான் ஏதாவது விட்டுருந்தா, யாரையா நண்பர்களை விட்டுருந்தாலும் இந்த டீம் எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அனுபவமான ஆட்கள், இதெல்லாம் டைலாக்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னும் நல்ல ஆழமாக திங்க் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணி படத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள். அவர் என்னங்க வரவழைக்க முக்கியமாக காரணம் இந்த பாண்டியண்ணன். அவர் இங்கே சொல்லக்கூடாது, அவர் குட்டி எம்ஜிஆர் மாதிரி. எனக்கு மட்டுமே அவர் வந்து எனக்கு குட்டி எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு குழந்தை பிறந்திருந்தா எப்படி அவருக்கு ஒரு கடைசி வாரிசு இருக்குமோ அந்த மாதிரி அவர் ஒரு நல்ல மனிதர். என்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவார். இன்னைக்கு அந்த புது டைரக்டர் கூட்டாப்புல, சரி விட்டுட்டேன் சார், சம்பளம்லாம் கம்மி பண்ணி, ரொம்ப ஈவு மனப்பான்மை அவருக்கு. நல்ல ஒரு இந்த படத்தில் நீங்கள் முழு படமாக எடுக்கும் பொழுது, ஃபுல் பிக்சர் எடுக்கும்போது அவரை விட்டுறாதீங்க. இது அவர் தயார் பண்ணி வாங்கிடுவார். சரி, நேரம் கருதி இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த படம் பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு பேச வேண்டியது இருக்குது. அதற்காக எனக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப நாளாச்சு ஸ்டேஜில் என்ன விஜய் அஜித் வச்சு பண்ண டைரக்டருங்கன்னு ஒரு அன்பினியத்தை அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த பார்வையாளர்கள் இவங்க வந்து அந்த கிளாஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களை நான் பாராட்டுறேன். நன்றி, வணக்கம். இது வந்து இந்த பசங்க என்கிட்ட போய் சொல்லி தான் என்னை நடிக்க கூப்பிட்டானுங்க. சார் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் சார், சம்பளம்லாம் ரொம்ப கம்மி சார் அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா ஷார்ட் ஃபிலிமில் இருந்து தான் நான் ஃபேமஸ் ஆனேங்கிறது ஒரு உண்மையான ஒரு கருத்து. நான் ஷார்ட் ஃபிலிமோட தான் ஃபேமஸ் ஆனேன். நாளைய இயக்குனர் கலைஞர் டிவியில் வந்த ஷார்ட் ஃபிலிமோட தான் நான் ஃபேமஸ் ஆனேன். மண்டேல எடுத்த டைரக்டர் அஸ்வினும் என்னை வச்சு எடுத்தவர் தான்.
கடைசியில் நம்ம நித்திலன் மகாராஜா நித்திலனும் என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான். அது மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்த எல்லாம் என்னை வச்சு எடுத்தவங்களாம் இயக்குனர். ஆனால் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் என்னை வச்சு எடுத்தது என்னுடைய பையன் இளன், அவரும் டைரக்டர் தான். ஸோ என்னை வச்சு குறும்படம் எடுத்தவங்களாம் இயக்குனர் ஆகிட்டாங்க. ஆனால் இவனுக்கு போய் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் சொல்லி நடிக்க வச்சுட்டாங்க. அது பைலட் ஃபிலிமாக எடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ராசினா, பைலட் ஃபிலிம் நான் நடிச்சு கொடுப்பேன், அது திரைப்படம் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன், வேற ஆள் போட்டுவானுங்க. இவங்க போட்டக்கூடாது இருக்க போய் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா பைலட் ஃபிலிம் நான் நடிப்பேன், அது ஆகணுன்னே கடைசியில் பார்த்தா அந்த திரைப்படம் ஆகும்போது நான் இருக்க மாட்டேன். என்னடா இந்த படம் இந்த சீன்லாம் நம்ம நடிச்சிருக்கோமே, அந்த டைரக்டர்லாம் குறிப்பிட விரும்பலை, இது நம்ம நடிச்சிருக்கோமே அப்படின்னு பார்த்தா அதே இதை வேற ஆள் போட்டு எடுத்திருப்பாங்க. அது காரணம் என்னென்னா சம்பளம். நான் என்னமோ 10 லட்சம் வாங்குற மாதிரி இவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவன் டைரக்டர் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்தான் என்கிட்ட, ஒன்றுமே தெரியாது, அப்புறாணி மாதிரி. இவனை நம்பி இவ்வளோ பெரிய லாரியை எப்படா கொடுத்தாங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே லாரியை ஓட்டுறான், திறமையாக இருக்குது. இந்த நான் என்னென்ன சந்தேகங்கள் நினச்சேனோ அதை பூரா ஒரு இயக்குனர் வெங்கடேஷ் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டார். அதையே திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதோட என்ன பண்ணாருன்னா, ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு என்னென்ன கியூ அதெல்லாம் கொடுத்து போயிட்டார். இந்த பரிசு எழுதுறதுக்கு கொஷின் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். நீங்கள் இனிமேல் அதை ஒழுங்காக வச்சு எடுத்தால் போதும். நான் மைக் சரியாக கேட்கலன்னு முன்னாடி வந்தேன். இது ஓகேயா? நன்றி. ஏன்னா இந்த வரைக்கும் ஒர்க் பண்ணலையாங்கிற மாதிரி சந்தேகத்தை கிளப்பிட்டியாடா. அந்த இதில் வந்து இந்த டீமில் யார் பேருமே எனக்கு அது அதிகமாக தெரியாது. அவன் இயக்குனர் பேர், இவர் பேர் தான் தெரிய போகிற, கேமராமேன் பேர் தெரியாது, அந்த பொண்ணு பேர் தெரியாது, யார் பேருமே தெரியாது. ஆனால் நான் ஒரு குடும்பமாக போய் நடிச்சுட்டு வந்துட்டோம். கேமரா இதில் டிபார்ட்மெண்ட்டில் பயங்கரமாக கோஆர்டினேட்டர் அடித்தவன் வந்து விரைவில் இயக்குனரும் நானும் ரவியும் பேசிக்கிட்டோம். இவர் தான் நாங்கள் அங்கே நடிக்கும் போதே இந்த பையன் ஒரு விரைவில் ஒரு இயக்குனராக வருவான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே சொல்கிறது காரணம், இவன் படத்துலேயும் நமக்கு சான்ஸ் வேணும் இல்லையா, அதனால் அறிமுகப்படுத்திக்குவேன். நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு பெருசாக படம் பண்ணும்போது நான் வந்து இந்த குறும்படத்துலேருந்து வந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி புதுசாக வர இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்துக்காக என்னுடைய சம்பளத்தை குறைச்சி நடிக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பண்ணணுங்கிறது தான். ஏன்னா நாளைய இயக்குனர் அவங்க தான். எந்த நாளைய இயக்குனரில் நான் வந்தனோ அந்த நாளைய இயக்குனர் அவங்க தான். இங்கே வந்து இவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது யார் யார் அழைச்சிருக்கீங்களோட தெரியாது. வெங்கடேஷ் நான் தான் வரவழைச்சேன். இந்த மாதிரி தம்பி எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய பசங்க, விவரமே இல்லாமல் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் நம்மலாம் கை கொடுக்குன்னு சொல்லி தான் வெங்கடேஷ் சார் கூட்டியாந்தேன். அவர் இயக்குனர் இவரை கூட்டியாந்தேன். நம்பி அங்கே உட்காந்துருக்காரு, நம்பி நடிகர். அவர் கெட்டப்பே சூப்பராக இருக்கும். எழுந்து நில்லுங்கண்ணே, உங்களை பார்க்கணுண்ணா, வாங்கினேங்க மேலே வாங்கினேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். இவருடைய கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் அவரை ஸ்டில் எடுத்து கொடுத்துருவேன் நான். அந்த ஸ்டில்ஸ் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்பியானே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கலைத்துறையில் பணியாற்றுறவங்க. இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறது. கலைஞர்கள் வந்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கறது இயக்குனருடைய வேலை. இயக்குனருடைய இது அதுதான், இந்த நல்ல கலைஞரை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் நடித்த அந்த என் மகனாக நடித்த சரவணன், பாலா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கிற ஒரு இது தெரியலை. ஓரளவுக்கு ரொம்ப புதுசு, இவங்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கல. நல்லா பண்ணாங்க. அவங்களுடைய பங்கு அவங்களுக்கு சரியாக அழிச்சிட்டாங்க. எடிட்டரு, இந்த சாங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த சாங் வந்து செந்தமிழ், உங்கள் பேர் பைந்தமிழ் மாதிரி இருக்கு உங்கள் பேர். அருமையாக இருக்கு பாடலை வந்து. இந்த பாடல் என்னன்னா, இப்போ சில பாடல்கள் வந்து என்ன பாடுறாங்கன்னே தெரியாமல் தான் பாடுறாங்க. யார் படம் பண்ணாலும் சரி, வரிகள் புரிகிற மாதிரி வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு சரி பாராட்டுகள். ஏன்னா உள்ளத்தை போய் சேரணும், வார்த்தைகள் போய் உள்ளே சேரணும், தமிழ் வார்த்தைகள் போய் சேர்ந்தாதான் அது என்ன பாடல்னு தெரியும். கடைசி வரைக்கும் இந்த பாடல் வச்சு முடிஞ்சு திருப்பி எக்ஸ்ட்ரா நம்ம கூட போர் அடிக்கலை. நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, நல்ல நிலைக்கு வரணும். மற்ற நண்பர்கள் ரவி
அவர் ரயில் ரவி, அவர் பெரிய பணக்காரர், ரயிலுக்கே சொந்தக்காரர், அவரை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய நண்பர்கள், இப்போ நான் சொன்னவங்களாம் என்னுடைய நல்ல நண்பர்கள், நீங்களும் என்னுடைய நண்பர்கள் தான். அதே மாதிரி பார்வையாளராக வந்திருக்கவங்க எல்லாம் நீங்கள் நண்பர்களுக்காகவோ உங்கள் இயக்குனருக்கு உறவினரோ எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு இன்றைக்கி இதுக்கு ஆதரவு கொடுக்குற பிரச்சனை இவனுங்க படம் எடுக்கும்போது ஆதரவு கொடுங்க. அவங்க ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எடுக்கணும், அவங்க பெரிய லெவலில் வரணும். அந்த திரைப்படங்கள் வந்து நல்லபடியாக ஓடி அவர் இயக்குனருங்கிற பட்டத்தையும் அவர் நடிகருங்கிற பட்டத்தையும் பெறணும். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலுக்கு மர மாதிரி நான் அப்படி தான் வந்தேன். இங்கே 2 போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதே ஸ்டுடியோவில் ஒரு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி இதே லேபில் பல படங்கள் மேடையில் நடிகர்கள் பேசும்போது நான் கீழே 2 ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அப்போல்லாம் நான் நினைப்பேன், நாம் என்றைக்கு இந்த மேடையில் ஏறோன்னு. இப்போ இந்த ஸ்டேஜை எப்போ பேசினாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அங்கே எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள், வீடியோவோ ஸ்டில் எடுக்கிறவங்களாம் என்னுடைய உறவுகள். அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தன் நாமளும் அங்கே தானே இருந்தோம் அப்படின்னு. இது எதுக்குன்னா பழசை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் அந்த வார்த்தைகளை. நாம் அங்கேருந்து இங்கே வந்துடுவோம். இங்கே வந்தோன்னா அவங்கள யாருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அங்கேருந்தானே நான் இங்கே வந்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு வர்றோம். அதுக்கு தான் நம்ம முயற்சியும் பண்ணுறோம். இங்கே இருந்தால் நாளைக்கு அங்கே போகணும்னு நினைக்கிறோங்கிறது தவறே கிடையாது. அதற்கான தகுதி மட்டும் நமக்கு வேணும். அதை நம்ம வளர்த்துக்கிறணும். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், எனக்கு முதல்ல ஒரு உதவியாளர் இந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே நிற்கிறேன்னு கேட்டதுனால தான் நான் நடிகன் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இயக்குனர் பாலச்சந்தரையா படத்தில் நான் ஸ்டில்ஸ் ரவிக்கு உதவியாளராக போயிருக்கேன். நான் போய் பாலச்சந்தரையா எப்படி டைரக்ஷன் சொல்லித்தராருன்னா, அவர் மூஞ்சியை முகத்தை பார்க்குறது, அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்க்குறது, அவர் ஆக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்குறது, இது ரெண்டையும் பார்த்துட்டு நானே கம்பேர் பண்ணுவேன். இவர் அழகாக சொல்லித்தராரு, அவங்க அந்த மாதிரி பண்ணலையெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு டீ காஃபி கொடுக்குற வந்தார். என்னை வந்து பார்த்தோன்னா, அப்பா மூஞ்சி வச்சுட்டு அங்கிட்டு போ அப்படின்னாரு. திருமணம்னா அழுதேன் நான். ஏன் அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்ணீர்னா 1 மணி நேரம் அழுதுருக்கேன். அழுது முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொழில் ஆரம்பிப்பலான்னு திருப்பி வந்து ஸ்டில் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கும் போது கிளாப், இப்போல்லாம் கிளாப் அடிக்கிறதுல படிப்பாங்க, டேக் 3 4 அப்படி அடிப்பாங்க. அந்த கிளாப் சவுண்டை பார்த்து திரும்பி பார்த்தேன். மனதில் உறுதி வேண்டும் அந்த படத்தினுடைய டைட்டில். அந்த பாரதியின் வார்த்தை எனக்கு பேசிச்சு என் மனசில். அந்த உறுதி வேண்டும் எடுத்துக்கிட்டு நான் அன்னைக்கு போய் கண்ணாடி முன்னாடி அழுதேன். நான் அதை தான் என் பையன் ஸ்டார் படத்தில் உள்ள சீனாக வச்சுருப்பார். கண்ணாடி முன்னாடி அழுதேன். அப்போ நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இந்த மூஞ்சி சினிமாவில் நடிக்கும், என் படம் தமிழ்நாடு பூரா ஓடும், பல தேட்டரில் என் படம் ஓடும், அதை பார்க்குறதுக்கு நீ இருக்க மாட்டேங்குன்னு அவர் மேலே உள்ள கோபத்தில் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அவர்கிட்ட சொல்லலை, கண்ணாடி முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன். பல நாட்கள் ஆயிடுச்சு, வருடங்கள் ஆயிடுச்சு, நான் நடிகனாகிட்டேன். வசந்த் சார் இருக்கார் இல்லையா, பாலச்சந்திர ரெஸ்டாரண்ட் வசந்த் சார், கேளடி கண்மணி, அடுத்து அவர் சிவரஞ்சனியும் சில பெண்களும் அந்த படத்துக்கு என்னை நடிக்க கூப்பிட்டுருந்தார். எனக்கு என்னென்னா, பாலச்சந்திர சார்ட்ட இருக்கும்போதே நம்ம அசிஸ்டண்டாக இருந்தவன், நம்மளை தெரியுன்ட்டு போனேன். அவர் என்னை அதை பற்றி கண்டுக்காமே கதை சொல்லிகிட்டு இருந்தார். அவர் வசந்த் சார் என்ன உங்களுக்கு நல்லா நினைவு இருக்காங்க, நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க, யதார்த்தமாக நடிக்கிறீங்கன்னாரு. அது இல்லை பர்சனலாக உங்களுக்கு தெரியுமா? இல்லைனாரு. இந்த ரவி சார்ட்ட பாண்டி ஒரு அசிஸ்டண்ட், அது பாண்டியனார், அந்த பாண்டியன் நான் தான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார். சிவரஞ்சனியும் சில பெண்களும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ஏன் என்னன்னா, நான் நடிக்கிற படம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்குல்ல. அதே மாதிரி தர்மங்கிற ஷார்ட் ஃபிலிம் அஸ்வின் மண்டேலா எடுத்தது தேசிய விருது. நான் சினிமா நடிச்சிருந்தா கூட தேசிய விருது வாங்கியிருக்க முடியாது. அதனால தான் இந்த குறும்படங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன், குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன். அவங்களாம் அன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி நடிக்கிறேன்னா வேற யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவர் பேர் வாங்கியிருப்பார். நான் நடித்ததுனால அந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் கிடச்சிது. நான் நடிகனாக மாறின காரணம் பாலச்சந்திரையாவும் கமல் சார் வந்து அதுக்கு வந்து சிறந்த படமாக தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைக்கி என்ன தான் நான் பெரிய ஒரு மகிழ்ச்சியாக சந்தித்தேன். ஒரு பெரிய இயக்குனர் பாலச்சந்தர், மாபெரும் நடிகர் இவரும் இயக்குனர் கமல், இவங்க 2 பேரும் சிறந்த படமாக கலைஞர் டிவியில் தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நான் தான் ஹீரோவாக பண்ணியிருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதனால தான் இன்றைக்கி குறும்படங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஷூட்டிங் இருந்தாலும், ஆனால் ஒரே ஒன்று சொல்லுவேன், அன்றைக்கு குறும்படங்கள் நடிக்கும்போது என்னுடைய சம்பளம் கூடப்பா, இன்றைக்கி சினிமா என்னை வச்சு எடுக்க முடியுமா, யோசனை பண்ணிங்கன்னு அட்வைஸாக பண்ணுவேன். அதையும் மீறி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இது எல்லாருக்கும் இந்த எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு பாடலாசிரியர் இருக்கணும், ஒரு இசையமைப்பாளர் இருக்கணும், ஒரு எடிட்டர் இருக்கணும். என்னுடைய எண்ணம் எல்லாருக்கும் ஏன் இருக்கணும்னா, இந்த எடிட்டரும் தேவைப்படுவார், பாடலாசிரியர் தேவைப்படுவார், இயக்குனர், சின்ன குறும்படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு, அவருக்கு உதவி செய்கிற நோக்கத்தில் சில நம்ம சம்பளங்களோ எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நல்ல எண்ணங்களை விதைக்கணும் தான் மனிதன். என்னால் முடிஞ்சதை விதைக்கிறேன். ஒரு சிலருக்கு உதவி செய்யணுமா, என்கிட்ட 10 ரூபா இருக்கா, 2 ரூபா கொடுக்க முடியுமில்ல, கொடுக்கலாம், கொடுங்க அப்படின்னு. அதேமாதிரி இந்த
கலைத்துறையை நம்பி வர்றவங்களுக்கு உடல் உழைப்பாக ஒரு நடிகன் உழைப்பை கொடுக்கலாம், ஒரு எடிட்டர் அவர் உழைப்பை கொடுக்கலாம், ஒரு கதையாசிரியர் அவர் கதை எழுதி கொடுக்கலாம், பாடலாசிரியர் எழுதி கொடுக்கலாம், இசையமைப்பாளர் உடல் உழைப்பாக அவருடைய இதை வாங்கிட்டு செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக இந்த படம் திரைப்படமாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சை இது வரைக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கு நன்றி. வணக்கம். மிக முக்கியமான காரணம் என் நண்பர் ராஜாராணி பாண்டியன் அவர்கள். ஏன்னா நாங்கள் அடிக்கடி தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்க பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க திண்டுக்கல் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. என்னங்கன்னு கேட்டால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. என்ன கதை எதுவுமே தெரியாது. அங்கே டைரக்டர் சொல்கிறத நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். ஒரு நாளோ 2 நாளோ என்னமோ தான் இருந்திருப்போம். இன்றைக்கி வந்து ப்ரிவியூ பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் எப்படி கொண்டு போனாங்கன்னே தெரில, எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. நல்ல ஒரு கருத்தை அவங்க சொல்ல வலியுறுத்திருக்காங்க. நான் பேச வேண்டியது ஆல்மோஸ்ட் ராஜராணி பாண்டியனும் டைரக்டர் ஏ வெங்கடேஷும் பேசிட்டாரு. எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய ரயில் ரவியின் வாழ்த்துக்கள். நன்றி. டாக்டர் ஐயா அம்பேத்கர் ஐயா சொன்னது அதான் நம்ம படத்துக்கு தலைப்பு. இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சார் அவர் வந்து நல்லா அந்த படத்தை பற்றி நிறையா சொன்னார். படத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் சவுந்தர் சார் அவரும் படத்தை பற்றி நிறையா சொன்னார். அதுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த படத்தை எப்படி எடுக்கணும் முடிவு பண்ணோன்னா, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி, ஒரு நடிகை நானும் ஆசைப்பட்டு தான் எல்லாரும் மாதிரி தான் நானும் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து ஒரு அந்த ஆசையில் தான் வந்து சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். அப்படி ரெடி பண்ணும்போது தான் இயக்குனர் சரண் சுந்தரபாண்டியன் என்ற சரவணன் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பன். எந்த ஒரு விஷயமே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். அந்த மாதிரி பழகுவான். எதையுமே எதிர்பார்க்காத பழகக்கூடிய நண்பன் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் பாக்கியசாலி. ரொம்ப நன்றி சரவணா. அப்படிதான் 2 பேர் சேர்ந்து இந்த கதையை ஆரம்பித்தோம். ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையில் தான் இதை நம்ம படம் திரையில் வரணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து திரையில் கை கோர்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நடிகன் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இதை பண்ணோம். பண்ணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை யோசித்து சரி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இதை பண்ணோம். அப்போ சரவணன் இருந்துட்டு தான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அனுபவங்கள் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அனுபவம் கற்றுக்கிட்டா தான் நம்ம படம் ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எல்லாருமே வந்து ஏதோ பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்றத விட சினிமாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு உள்ளே வருவோம் அப்படின்னு ஆரம்பித்ததான் சரி சின்னதாக ஒன்று பண்ணுவோம், சின்னதாக ஒரு பைலட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். சரி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்த நம்பர் நடிகர் பாண்டியன் சார், எனக்கு அப்பாவை நடித்தவர். அவரை தான் போய் பார்த்தோம். நாங்கள் போய் பார்த்த உடனே அவர் நாங்கள் சின்ன பசங்க ஏதோ சொல்கிறானுங்க அப்படிலாம் நினைக்காம எங்களை கூப்பிட்டு அனுசரணையாக உள்ளே உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு என்னடா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு எங்கள் டீ எல்லாம் என்ன வேணுமோ அதை எங்களை சாப்பிட வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கதையை பொறுமையாக உட்காந்து கேட்டார். பொறுமையாக உட்காந்து கேட்டு எங்களுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப கோட்டியப்பர்ன்றது அவருக்கு மேலே யாருமே நடிக்க முடியாது சார். கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணால் நீங்கள் தான் சார் அப்பா, வேறு யாருமே நாங்கள் ஃபியூச்சர் ஃபிலிம் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். பண்ணாலும் நீங்கள் தான், ஏன்னா கோட்டியப்பர் உங்களை எடுத்துக்க வேறு யாரும் ஆக்டிங் பண்ண முடியாதுங்க சார். அந்தளவுக்கு அனுபவங்கள் என்னென்னா கண்ணால் சிரிக்க கற்றுக் கொடுத்தாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். கண்ணால் எவ்வளோ அழகாக சிரிக்க முடியும். இப்போ நம்மளாம் சும்மா சிரிக்கணும்னா ஒரு அழகாக சிரிச்சிருவோம். ஆனால் அவர் கண்ணால் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. அந்த கேமரா முன்னாடி நின்றுட்டு இப்படி தான் சிரிக்கணும், கண்ணை பாரு என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாலே சிரிக்கிறாரு. அவ்வளோ அழகாக சிரித்து அந்த ஒரு அனுபவங்கள் அவர்கிட்ட ஏகப்பட்ட அனுபவங்களை கற்றுக்கிட்டோம். அதுக்கு பெரிய பெரிய நன்றிங்க சார். அதே மாதிரி தான் நம்ம ரயில் ரவி சார், அவர்கிட்ட இருந்து நாங்கள் ஐயோப்பா 2 பேரும் காம்பவுண்ட் நடிக்கிறப்ப நாங்கள் பெரிய பெரிய ஆக்டர் கூடலாம் பார்த்ததில்லை, நடித்ததெல்லாம் பார்த்ததில்லை. இவங்க 2 பேரும் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஓ நடிப்புனா இவ்வளோ இதான் நடிப்பா, இவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேர் நடிப்பை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டேன். ஒரு அனுபவம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சது. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், பெரிய பெரிய நன்றி. எங்களை மாதிரி இன்னும் சின்ன வளர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்ல ஒரு இதாக அவர் கண்டிப்பாக ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறப்ப எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணணுங்க சார். அடுத்ததாக வர்சன் ப்ரோ, கண்டிப்பாக சார். வர்சன் ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேறு லெவல். அவர் அந்த லாஸ்ட் சீன் எடுத்தோங்கல்ல, அப்போல்லாம் ஒரு பெரிய கேமரா பக்கத்தில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி தான் வச்சு எடுத்தோம். ட்ரோன் கேமரா மேலே வச்சு எடுத்தோம். அப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சொந்த நண்பர்கள், என்னோட ஊர் நண்பர்கள் என்னை உண்மையிலே எவனோ வெட்டதான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தள்ளி வச்சுனா உண்மையாக எவனோ வெட்டதான் வந்துட்டான்னு கத்தி எடுத்துட்டு எங்கள் வர்சன் ப்ரோ வெட்ட மறுபடியும் அடிக்க வந்துட்டானுங்க. இது ஷூட்டிங்கடா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அது பெரிய இது பண்ணுறது. அது ஒரு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் மாப்பிள்ளை
மேடி வந்து நாங்கள் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே டிஎஸ்பி வண்டி வந்துருச்சு. டிஎஸ்பி வண்டி வந்து டிரைவர் இறங்கி உடனே கத்தி வச்சிருக்கிறத பார்த்தோன்னே இறங்கணுன்னே அடிக்கப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை கண்ணம் படுத்திருக்கோம். டிஎஸ்பி தான் மாப்பிள்ளை. டிஎஸ்பி கொஞ்ச நேரத்தில் கண்ணம் படுத்திருக்கோம். நான் தான் இருந்துட்டு சார் இது ஷூட்டிங் சார் சொல்லி கொஞ்சம் விட்டுருந்தேன்னா மாப்பிள்ளை கண்ணம் அன்னைக்கே தான் இருக்கும். அந்த அளவுக்கு மாப்பிள்ளை கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். நன்றிங்க மாப்பிள்ளை. அப்புறம் வெற்றி அண்ணா சொல்லவே தேவையில்லை. அவர் நடிப்பு செம்ம நடிப்பு, பயங்கரமாக வேற லெவல் நடிப்பு பண்ணாரு. இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம்லாம் நிறைய ஒர்க் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா மேடம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச வசதியை பண்ணி கொடுத்தோம். ஆனால் அந்த வசதியெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆனால் உங்களோட நடிப்போட ஆர்வமும் ஈடுபாடும் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் நவாஸ் ப்ரோ, எல்லா இடத்துலையும் இருந்தீங்க ப்ரோ. இங்கே திரும்பினா இருக்கீங்க, அங்கே திரும்பினா அங்கே இருக்கீங்க, எல்லா இடத்துலையும். உண்மையில் அது பெரிய படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் செந்தமிழ் அண்ணா, நல்லா மியூசிக், உண்மையிலே பாட்டு வேற வேறு வந்துருக்குங்கண்ணா. நீங்கள் எதோ சொன்னீங்க, நான் வந்து உட்காந்தேன், இது இப்படி தான் வாசிக்கணும், ஏதோ ஆர்வப்பட்டி வச்சதா அப்படின்றது அமுக்குனீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் பாட்டு வேற லெவலில் வந்துருக்குண்ணா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் யாரும் மறந்துட்டேண்ணா, யாராவது எடிட்டர் ஈஸ்வர், நாங்கள் ஏதோ கொண்டு வந்தோம், அதை ஏதோ டேபிளில் உட்கார வச்சு ஏதோ பண்ணீங்க. பரவாயில்ல பிரதர், நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் மேக்கப் மேன் மாதன் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்கள் வரல, இங்கே வரல, ஆனால் அவ்வளோ அழகாக எங்கள் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் நாங்கள் அந்த சீன்லாம் எடுக்கிறப்போ ரொம்ப ரோட்ல வச்சு காரு பஸ்ஸு எல்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த டயத்தில் கூட எங்களுக்கு வந்து உறுதுணை நின்றிருந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றி. அது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வந்து நின்று எல்லாருமே அந்த இதுக்கு அப்போதைக்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த என் தம்பி சிவசக்தி, அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு மேலாக நீங்கள் வந்திருக்கும், எங்கள் அழைப்பு ஏற்று வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மியூசிக் டைரக்டர் மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் போட ஜிகே சார், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் நான் வர டைம், நான் வந்து கேரளாலேருந்துட்டு மூவி நடிக்கணும் அப்படின்ட்டு நான் சென்னையில் வரேன். வந்து எனக்கு ஆளுங்க செட் ஆகலை, ஏரியா செட் ஆகலை, எதுவுமே ஒர்க் எதுவும் வரல. சரி நான் கிளம்புறேன்ட்டுன்னு 2 பொட்டியோட நான் கிளம்புறேன். அந்த டைம் தான் எனக்கு வந்து சரண் சாரும் பாலா சாரும் நான் மீட் பண்ணேன். சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் என்னோட குருநாதன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை கைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். பிரசாத்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் இருந்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லப்போனால் சாங் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் நேம் என்ன? செந்தமிழ் சார் நம்ம கதைக்கு ஒரு ஜீவன் தந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சாரி சார், எனக்கு டக்குனு பேர் பாண்டி சார், ரெயில் ரவி சார். நான் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எங்கடா எம்மளை கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் பண்ணதில்லை. வந்து நிற்கும்போது இவங்க கூட எப்படி பண்ணுறது போகிறதுன்னு தெரியாமல் அப்படி நின்னேன். ஆனால் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணாங்க, கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம். ஸோ பெரிய இடத்துல போகணும், ப்ரேயர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கௌஷிக் வந்து பாட்னா அண்டு ஷாம்லான்னு ஒருத்தவங்க ஃபீமேல் சிங்கராக இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த படம் ஆக்சுவலாக கேமராமேன் ஆதித்யா இருக்குது, அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த படம் முடிச்சுட்டு தான் என்கிட்ட கொண்டு வந்தாங்க, இந்த சாங் மட்டும் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களான்ட்டு. இந்த டீம் இவர்கிட்ட டைரக்டர் சரண் சார் அண்ட் இவர் பாலா சார்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க. அண்டு கொஞ்சம் விஷுவல் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சாங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். அண்ட் அவங்க எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக மாறிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் இப்போ தான் நான் படம் ஃபுல்லாக பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எல்லா ஆர்டிஸ்ட்டும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமாக மாறிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நன்றி, தேங்க்யூ. சந்தோஷமான நாள். ஏன்னா போன மாதம் இதே பிரசாத் லேபில் என்னுடைய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு பைலட் ஃபிலிம்
இன்னைக்கு கேட்குதா? பேசுறது கேட்குதா? ஆ, இன்னைக்கு என்னுடைய முதல் பைலட் ஃபிலிம் இங்கே ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாண்டியன் சார் தேங்க்யூ, ரவி சார் தேங்க்யூ, தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அப்புறம் வர்ஷன் பிரதர் ரொம்ப நன்றி. என் கூட அவர் கூட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு நல்ல நல்ல கேரக்டர் அவர். உண்மையிலே ரியல் லைஃப்லேயே ஒரு நல்ல கேரக்டர். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் ஷாட் வந்து போய் நாங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ, கேட்குதா? சரி, நான் வந்து ஒரு நான் ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருக்குன்னா, என்னுடைய நண்பர் ராஜ் மோகன். அவர் டைரக்டர். இங்கே இருக்காரா ராஜ்? அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் எனக்கு பாலா சார் வந்து பழக்கமானார். தேங்க்யூ சார். ஓகே மேம்ஸ், தேங்க்யூ. அவர் மூலியமாக தான் எனக்கு சரவணன் இன்ட்ரடியூஸ் ஆனார். சார்ன்னு சொல்லவா? தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல 3 பேருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வர்ஷன் பிரதர் விட்டுட்டேன். நாங்கள் 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எங்களுக்கு வந்து அங்கே லொக்கேஷனில் சொல்லிட்டாங்க, போய் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரே ஷாட்டில் முடிக்கிற மாதிரி டைம் இல்லை, லைட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் நானும் வர்ஷன் ப்ரோவும் 2 பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசுனது கூட இல்லை. அப்போது அவர் சொல்கிறார், இதுதான் டைலாக்கு, பேசிட்டோம், இதுதான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறோம், பண்ணணும், பேசணும் அப்படின்ட்டு. ஓகே பிரதர், நான் இதை பேசுகிறேன், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு அப்போ ஒரு நல்ல பயங்கர காம்பினேஷன். அப்பா பரவாயில்லையே, புதுசாக இருந்தாலும் நான் கூட நினச்சேன் ஒரு பெரிய ஆளாக இருக்காரு, பார்க்க பயங்கரமாக இருக்காரு, நம்ம வேறு சொல்லலாம் மாதிரி இருக்குமே, இது எதுவும் திட்டிட வர அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஒரு எந்த இதுவும் இல்லாமல், மேடி நீ இதை பண்ண மேடி, நல்லா இருக்கும் மேடி, இது சூப்பராக இருக்கும் மேடின்னு அவரே எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து ஆரம்பித்தோம். தேங்க்யூ வர்ஷன் பிரதர், ரொம்ப சந்தோஷம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல பிரதர்ஸ். தேங்க்யூ. அப்புறம் வேறு யார்? பாய் கேரக்டர் நம்ம ப்ரோ வந்து எப்படின்னா டெக்னீஷியனாகவும் இருப்பார். திடீர்னு ஷார்ட்டிங்களுக்கு சொன்னோன்னே டக்குன்னு போய் கேரக்டர் இது காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்துட்டு கேரக்டராக மாறிடுவார். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ ஷார்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பேப்பரை படிச்சுட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பார். அது நான் அப்படியே பார்ப்பேன் தூரத்துலேருந்து, பாரு என்ன ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆள், திடீர்னு டெக்னீஷியனாகவும் இருக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் ஆக்டராகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ப்ரோ சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் பாலா மாம்ஸ் வந்து மாப்பிள்ள எனக்கு வந்து நடிக்கவே தெரியாது மாப்பிள்ள. எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 டே ஷூட்டுக்கு பிஃபோராக ஐஷு மேம் அவங்க கூட வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. மாம்ஸ் வந்து பண்ணுறாரு இந்த மாதிரி டைலாக். அந்த ஒரு ஷார்ட் இருந்துச்சுல, அந்த மரத்துக்கு கீழே ஒரு எமோஷ்னலாக 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மாப்பிள்ள நம்ம காலையில் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்ட்டு கிளம்பி நாங்கள்லாம் போயிட்டோம். அப்புறம் காலையில் நான் யோசிச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு மாம்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, நான் உட்காந்து ஸ்பாட்டில் சீன் எடுக்க போகிறாங்க, நான் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. அடிச்சிட்டாரு, ஒரே டேக்கில் அடிச்சிட்டாரு. என்ன நான் கூட பார்க்குறேன், நடிக்கவே தெரியாதுன்னு சொன்னார் இவர், என்ன பண்ணாரு, என்ன மோஸ் பண்ணீங்க, ஒரே டேக்கில் டைலாக்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக சொல்லிட்டீங்க மாப்பிள்ள. நைட்டு நான் வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு. பாலா மாம்ஸ் வந்து உங்கள் ஆக்டிங் வந்து அங்கேயே நான் நேர்லேயே பார்த்து ரொம்ப மிரண்டுட்டேன், பாருங்க பயங்கரமாக இருக்காரு, சூப்பராக இருந்துச்சு மாம்ஸ். ஐஷு மேம் வந்து என்ன சொல்கிறது, அதான் அவங்க வந்து அவங்க சொன்னாங்கல்ல, ஊர் கிளம்புற நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு.
எனிவே எது நடந்தாலும் அது ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்கேன். அப்புறம் நான் தான் இங்கே இவங்களுக்கு இங்கே கூப்பிடும் போது கத்துனது யாருன்னா நான் தான் முதல்ல கத்துனேன். ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க பிடிச்சிருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு யார்? பாண்டியன் சாரை பற்றி நம்ம என்ன சொல்லியே ஆகணும். பாண்டியன் சார் வந்து ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்து டேய் இதை பண்ணுறா, இது நல்லா இருக்கும்டா, டேய் என்னடா அப்படி அந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு அந்த ஒரு இது இல்லாமல் டேய் நீயாடா எப்படிடா பாரு நல்லா இருக்காண்டா, அது மாதிரி கேஷுவலாக ஜாலியாக ரொம்ப அப்படியே பார்க்கும்போது இப்படிலாமா இருப்பாங்க ஆர்டிஸ்ட். ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் ஓகே இவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது, உங்கள் கூட நான் படம் பண்ணது எனக்கு கிடைச்சது ஒரு லக். தேங்க்யூ சார். ரவி சார் தேங்க்யூ சார். நீங்கள் வந்து யாரும் சார் அதே மாதிரி தான் ரொம்ப கைண்டாக ஹம்பிளாக எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். அப்புறம் இல்லைன்னா அண்ணன்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் சார். இல்லை ஸ்பாட்டில் சொன்னார் நல்லா பண்ணுற, சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக இருந்தா நான் கண்டிப்பாக அண்ணன்ட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. மறந்துடுங்க சார். ஏதோ ஒரு வகையில் சும்மா போட்டு வைங்க, பின்னாடி யூஸ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டர் ப்ரோ அந்த டெக்னிக்கலாக எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு, படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு யார் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சரி ஓகே. ஐயோ டேரக்டரை மறந்துட்டேன். சாரி. அவரோட டேரக்டர் வந்து இந்த டைலாக்ல முதல்ல படத்துல ஒரு டைலாக் ஒன்று, என்ன அது மண்டவெட்டு இப்பெல்லாம் ட்ரெண்டுன்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டு நான் சொல்றேன், நீ வந்து என்னால் முடியெல்லாம் வெட்ட முடியாது, எனக்கு அந்த மாதிரி வெட்டி பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம், முடி வெட்டாமல் எனக்கு கேரக்டர் அப்படியே கொண்டு போயிருங்க அப்படின்னு. அது பாண்டியன் சார் சொன்ன மாதிரி தான், அமைதியாகவே இருந்து காரியத்தை சாதிச்சிருன்ற மாதிரி வெட்டினா நீ வெட்டியே ஆகணுன்ற மாதிரி 2 காலில் நிற்கிறாரு. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு சாருக்காக வந்து பண்ணுங்க. ஓகே சார் நீ கேட்குறீங்க கதைக்கு தேவைப்படும், ஓகே நான் பண்ணுறேன்ட்டு பண்ணது. அதுதான் இந்த மண்டை வெட்டு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன். அப்புறம் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி தான் என்னென்னா சார், நானும் அங்கேருந்து தான் சார் வந்திருக்கேன். நானும் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்இடி ஒர்க் போவேன், சினிமா சார்ந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ இப்போவும் போய்கிட்டு தான் இருக்கேன். ஷூட் இல்லாத நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போவாங்க, உட்காந்துருக்காங்க, மாறன், பாண்டியன், அத்தர், அப்புறம் ரமேஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்கள் கூட இருக்காங்க, எங்கள் கூட ஒரு பாண்டியன் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட போவேன், ஒர்க் போவேன், இப்போவும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நானும் உங்களில் ஒருவன் தான். ஸோ தேங்க்யூ, என்னை பார்த்துக்கோங்க நல்லபடியாக. நன்றி. ரொம்ப நன்றி. முதல்ல என்னோடய ஃப்ரெண்டு நிஷாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணார். நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதை பார்த்துட்டு டைரக்டர் சரண் வந்து இவர் வந்து அடுத்த படத்துக்கு கரெக்டாக இருப்பார், மாதிரி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் மட்டும் கொஞ்சம் ஏஞ்சி நின்றீங்கன்னா. இவர் தான் ரெஃபர் பண்ணார் எனக்கு. ரொம்ப நன்றி நிஷாதர், தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட்டாக வந்த வெங்கடேஷ் சார், அப்புறம் சவுந்தர் சார் ரொம்ப அழகாக வந்து படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அவ்வளோ வார்த்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. அப்புறம் டைரக்டர் சரண் வந்து நல்ல ஒரு கேரக்டராக கொடுத்துருந்தார் எனக்கு. ரொம்ப டென்ஷனாலாம் இருக்க மாட்டார், ரொம்ப கூலாக தான் இருப்பார். ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்கோம் செட்டே, அவர் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார், எந்த ஒரு ப்ரெஷரும் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டார். ரொம்ப அழகாகவே ஒர்க் பண்ணி, எல்லாமே லேட் ஆகும், ஆனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். அது ரொம்ப பெரிய விஷயம், அவர்கிட்ட நான் அதை கற்றுக்கிட்டேன் நான் அது. ஏன்னா பொறுமையாக ரொம்ப நம்மலாம் பொறுமை இழந்துருவோம், ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக சரி ஓகே பண்ணிக்கலாம். நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்லாம் மாறி மாறி போவோம், அப்படி போவோம், சரி ஓகே பொறுமையாக இருக்கலாம்னு போது ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டார் படத்தை. அதுக்கப்புறம் படம் கதை சொல்லிட்டாங்க. அப்புறம்
ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு சொல்லும்போது பாண்டியன் சார் அப்புறம் ரயில் ரவி சார் உள்ளே வராங்கன்னு சொல்லும்போதே இன்னும் படம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பைலட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் மாதிரி தான் இருந்திருக்கும். ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க 2 பேரும். ரொம்ப நன்றி சார், பாண்டியன் சார், ரயில் ரவி சார். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. அதான் எங்களுக்கு நிறையவே கூடவே இருந்து எல்லாமே சொல்லிலாம் தந்தாங்க. இதெல்லாம் அப்படிலாம் பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் ரொம்ப நல்லாவே இது பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் பாலா, அவர் தான் வந்து லீடாகவும் பண்ணியிருக்காரு படத்தில். அது ரொம்ப கஷ்டம். ப்ரொடியூசராகவும் பண்ணி ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கணும், படமும் நடிக்கணுன்றது ரொம்பவே கஷ்டம். அது மண்டையிலே நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைடில் தான் ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால் அதை தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஆனால் அதையும் மீறி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க பாலா. ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஒரு சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த வெட்டுற சீன்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அங்கே. அது வந்து நாங்கள்லாம் டீம்லாம் வந்துட்டோம். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு ஸ்டேஷனுக்கெலாம் போயிட்டு அவங்க போலீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப திட்டி அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அவங்க தான் அந்த பொறுப்புலாம் அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்லணும், பாலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அப்புறம் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னோட நன்றி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளோ இங்கே ப்ரொடக்ஷனில் எவ்வளோ பிரச்சனை நல்லா பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் வந்திருக்கு. டிஓபிக்கு ரொம்ப நன்றி. அதுவும் ரொம்ப கஷ்டம். ஒரு சில சீன்ஸ்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அந்த கஷ்டம்லாம் அவர் பெருசாகவே இது பண்ணல. போனோமா வந்தோமா ஷார்ட்டாக சொல்லிடுவார், இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம், அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோன்னு. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி கரெக்டாகவும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கும் பெரிய நன்றி டிஓபிக்கு. பெரிய நன்றி வந்து கோ டைரக்டருக்கு தான் சொல்லணும், நவாஸ் அவருக்கு. அவர் கோ டைரக்டர் ப்ளஸ் கேமரா அசிஸ்டன்ட். அது தவிர்த்து மற்ற நிறைய வேலைகளும் அவர் தான் பார்த்துட்டார். இங்கே கூட நிறைய வேலைகள் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சீக்கிரமே படம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். என் வேலை இதுதான் அதுதான்லாம் இல்லாமல் நிறைய வேலைகள் செய்வார். வேற ஏதாவது விட்டுட்டா கூட லைட் கட் பண்ணுறது எது இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப நன்றி நவாஸ். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. சென்னைக்கு வந்து 10-12 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ட்ரை பண்ணுறேன். எங்கேயுமே கிடைக்கல, எந்த டைரக்டரும் சேர்த்துக்கல. அப்போ தான் பாலாவெலாம் நான் பார்த்தேன். அதாவது சினிமாவை அறவே தெரியாத ஒருத்தனும் அறகுறையாக தெரிஞ்ச ஒருத்தனும் எடுத்த சினிமா அது. ஆமாம் ஆமாம். இப்போ அதாவது பெரிய பெரிய டைரக்டர்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க இவ்வளோ இத்தனை லட்சத்தில் ஒரு படம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிது அந்த கடவுளோட பிளெஸிங்னு நினைக்கிறேன். நான் அதுக்காக நான் இந்த வடபழனி வேங்கேஸ்வரருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் பாண்டியன் சார் வந்து நாங்கள் வந்து மறுமுறை அவர் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு அமௌண்ட் கேட்குறாரு சம்பளம். நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, ஓகேன்னு சொல்லலை, திருதுன்னு முழிச்சிட்ருக்கோம். அப்போ யோசிச்சு, டே என்னடா இப்படி இருக்கீங்க, சரி போங்கடா இவ்வளோ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்கடா, இதாக வச்சுக்கங்கடா, 3 நாள் வச்சுக்கோங்கடா. நாங்கள் 2 நாள் தான் கேட்டோம். டேய் கதையை கேட்கும்போது எனக்கு தெரியாதா, நான் இவ்வளோ நாள் இருக்கேன், இப்போ 3 நாள் வச்சுக்கோங்கடா சேர்த்து அப்படி சொன்னார். நன்றி சார். நீங்கள் 2 நாள் கொடுத்து அப்படி கிளம்பி போயிருந்தீங்கன்னா அவ்வளோதான் என்ன இருக்கும். அப்புறம் ரயில் ரவி சார் நாங்கள் எதிர்பார்க்கல. ரயில் சாருக்கு கையை வெட்டிட்டு போகிற சீன்லாம் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. சரி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி பாண்டி சார் சொன்னாங்க. யார் வராங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புனாங்க. சாரை பார்த்த உடனே டக்குன்னு இந்த சீனை எழுதிட்டேன். சரி இப்போ ஃப்ரெண்டு கேரக்டர், அதாவது சார் ஒய்ஃப் தான், பாண்டியன் சார் ஒய்ஃப் தான் ஒன்று வச்சுருந்தேன். ஒய்ஃபை தூக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் சார். அப்புறம் அந்த மாதிரி போச்சு. அப்புறம் பாலா வந்து சென்னைக்கு வந்த புதுசில் முதல் நாள்
பார்க்கில் வந்து அந்த டபுள் பாரில் எக்ஸசைஸ் பண்ண தெரியாமல் பண்ணிட்டு இருந்தார். நான் ரொம்ப நாள் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ யார் எங்கள் ஊருக்காரங்க அப்படின்னா, ஆமாய்யா அப்படின்னு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ ஆரம்பிச்சு நட்பு அப்புறம் இங்கே கொண்டு விட்டுருக்கு. ஒரு நல்ல நண்பன் கிடச்சா எவ்வளோ பேர் உயரத்துக்கும் போகலாம். மேலே மேலே நம்ம மேலே மேலே போகணுங்க போல. ஓகேவா? அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு பொண்ணை புக் பண்ணியிருந்தோம். அது பெரிய மண்டை குடைச்சல் ஆயிடுச்சு. இனிமேல் ஹீரோயினாக வச்சு எந்த படத்தையுமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. அப்புறம் அவங்கள பயந்து தான் போயிட்டு பேசணும். ஆனால் அப்படிலாம் இல்லாடா, எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்லா நடிச்சு கொடுத்தாங்க, சூப்பராக. அப்புறம் வருஷன் நம்மளுக்கு யார் மூலமாக பழக்கம், அந்த நிஷாதரன் என் நண்பன், அவன் மூலமாக பழக்கம். ஆனால் அவனும் தான் ஒரு அந்த கேரக்டர் போட்டுருந்தான், கடைசி அவன் வரல, அவர் வந்து நடிச்சுட்டு போயிட்டார். ஆமாம். அப்புறம் மேடிமா ராஜ்மகன் மூலமாக பழக்கம், அவனும் நல்லபடியாக நடித்தான், இந்த துருன்னு இருப்பான் அவருக்கு. அப்புறம் வெட்டி செல்வம் ப்ரோ, நம்ம என்னை நம்பி முதல்ல சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதனால் நான் உனக்கு பட்ஜெட் போடுறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி ஒரு சின்ன பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணேன். அது நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை? ஆமாம் ஆமாம். அப்புறம் வேறு சாங் செந்தமிழ் சார் வந்து ரொம்ப நல்ல 2-3 இடத்துல மியூசிக் போனோம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ப்ரொடியூசருக்கு. செந்தமிழ் சார் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கு நன்றி. அப்புறம் கலரிஸ்ட் வந்து ரெட்டு, அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் அதிகமாக பேசவே மாட்டார், ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டார், அது வேறு. ஆனால் பேசவே மாட்டார் நேரில் போனால் கூட. ஆமாம், ஒரு வணக்கத்தை வச்சு டக்குன்னு அனுப்ப தான் பார்க்குறாரு, என்ன கணக்கு தெரில எனக்கு. ஆமாம். அடுத்து யார் விட்டோன்னா அந்த டிஎஸ்கே அவர், நன்றி ப்ரோ. அப்புறம் ஈஸ்வர் எடிட்ரு, சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு. அவர்கிட்ட பிடிச்சதே எனக்கு சிரிப்பு தான். நல்லா எடிட் பண்ணி தந்தார் எங்களுக்கு, சாங் நல்லபடியாக எடிட் பண்ணியிருந்தார். அப்புறம் நவாஸ் வந்து நம்ம கோ டைரக்டர். கருத்தியல் ரீதியாக நிறைய சண்டை போடுவான், அசீசமாக கூட பேசிக்குவான். ஆனால் வேலைன்னு வந்து அப்படியே ஒன்று மணி ஆயிரும். அவனும் பெரிய டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் பிஆர்ஓ சுந்தர் பாலா, அவர்கிட்ட பரிச்சயமே கிடையாது அவர் எனக்கு. முன்னாடியே அவர் மீட் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோடய ஃபால்ட் தான், சாரிப்பா. ஆமாம். வேறு எதாவது விட்டேன்னா மியூசிக் டைரக்டர் ஜிகேவி. ஆமாம், ரொம்ப சூப்பராக, அதாவது நான் நினச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் வளவலன்னு வாசிக்காமல் தேவையான மாதிரி மியூசிக் போட்டு இங்கே யோசித்து பார்த்துருப்பீங்க. அவருக்கும் நன்றிகள். அப்புறம் ஆதியும் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், இதுலேயும் அவர் கூட பண்ணோம், அது ஒரு ஓகே தான். அப்புறம் வேறு யாருக்கு நன்றி சொல்லணும்னா, அப்புறம் என் ஃபேமிலிக்கு என் நன்றிகள். ஏன்னா அவங்க இல்லைன்னா சப்போர்ட்டு இதுதான். எங்கள் அண்ணன் சொல்லுவான், இந்த வீட்டு வாடகை செலவுகள்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டைரக்ஷன் வேலையை மட்டும் பாரு அப்படிம்பா. அப்புறம் எங்கள் அண்ணி என்னென்னா, இந்த இது நீங்கள் டைரக்ஷன் ஆகிறதும் உங்கள் கனவு மட்டும் இல்லை, அது என் கனவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு நான் டைரக்டர் ஆகணும், வாரம் போயிட்டு கோயில் போய் விளக்கு போடுறாங்க. அந்த பாசத்துக்கும் கிளாஸ் வேறு யாரும் கேம்பர் பண்ண அவங்க பேபிஷா, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஓகே, நன்றிகள். போஸ்டர் டிசைன் யார் பண்ணது? போஸ்டர் டிசைன் ஆமாம், போஸ்டர் டிசைன் எதிர்பார்க்கல, ஆனால் அவரும் ஒரு டேரக்டர் தான். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு வருன்னு நினைக்கிறேன், இப்போ படம் பேர் எனக்கு தெரியல, அவர் இங்கே வரவும் செய்யலை, அவருக்கும் நன்றிகள். அப்புறம் அசோக்கு லோகோ அனிமேஷன் ஒருத்தர் பண்ணி தந்தார், நான் அவர் ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணி தந்தார், அவருக்கு ரொம்ப நன்றிகள். அவருக்கு எல்லாருக்கும் நன்றிகள். வளர்ப்பு ஆமாம் வெங்கடேஷ் சார், அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி, வேறு யாராவது இருந்தால் கூட இப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரில, ரொம்ப வெயிட் பண்ணி பேசிட்டு போனாங்க, எங்களை ரொம்ப உத்வேகமாக நல்ல வார்த்தைகள் பேசிட்டு போனாங்க, அதுவும் நன்றிகள். அப்புறம் சார், ஆமாம் சவுந்தர் சார்,
அவங்க எல்லாம் நான் ஆமாம் அதுக்கு நான் என்ன இந்த பாலாட்டம் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கதை வந்து ஒரு அடுத்த ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கு ஏற்ற கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். அது அவர் காதில் வாங்கினாரா என்னன்னு தெரில. ஒரு வேளை அது பண்ணால் கண்டிப்பாக பாண்டியன் சார், ரயில் ரவி சார்லாம் கண்டிப்பாக அதில் இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த டீமில் இருக்க எல்லாருமே இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், கண்டிப்பாக. அப்புறம் ஓகே சார், நன்றி எல்லாருக்கும். நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ஆகும்போது கூட நான் அங்கே தான் நின்றுருக்கேன். எடிட்டர் கோபிகிருஷ்ணன் சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு தேங்க்ஸ். நான் அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாரி சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் வந்தது ரொம்ப லேட்டு. அப்புறம் சரவணன், அவரை பற்றி சொல்லவே இல்லை. டெய்லி அவருக்கும் எனக்கும் டெய்லி வண்டியில் போகும்போது பார்த்துட்ருப்போம். ப்ரோ அவர் கடையில் நின்றுருப்பார், நான் இங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர் சார் பாலா, கண்டிப்பாக இந்த டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. எனக்கு ஸ்கிரிப்டு எதுவுமே சொல்லலை. திடீர்னு வந்து நவாஸ் வந்து கோ டைரக்டர் இந்த படத்தில் ஃபோன் பண்ணி ப்ரோ ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ள பார்த்தா இது சின்ன படம் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்து போட்டு பார்த்தா இவ்வளோ ப்ரீவியஸாக எடுத்து வச்சுருக்கீங்க, கேட்டால் வந்து சின்ன படம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் காப்பி நான் பார்க்கும்போதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் பத்தலை, இன்னும் நல்லா பெஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நான் சரவணன் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் இங்கே தனித்தனியாக பேர் சொல்ல விரும்பல. பட் ஆனால் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். சார் பண்ணின் சார், ரயில் ரவி சார், ப்ரொடியூசர் சார், சார் அப்படி இல்லை. தேங்க்யூ. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு இங்கே எஸ்எஃப்எக்ஸ் வரும்போது இது எப்படி வரும்ன்ட்டே தெரியல. ஏன்னா ரஃப் கட்டு தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நிறைய எடிட் எல்லாம் போயிருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டைரக்டர் சார் அண்ட் பாலா பிரதர். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரது ஃபஸ்ட்டு காரணம் நவாஸ் தான். ஸோ அவர் கூட நான் இதுக்கு முன்னாடி 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ். நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் பேசுகிறாங்க. தேங்க்யூ. முக்கியமான கான்டாக்டு பாண்டி சாரும் ரயில் ரவி சாரும் கிடைச்சது, சந்தோஷம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த சரவணனுக்கும் பாலா சாருக்கும், பாலா சார் நம்ம படம் பண்ண சொல்லியிருக்கோம், அதை பற்றி பேசுவோம். மற்றபடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், தீவிர வியாதி. அது மதத்தோடைய அடிப்படையில் இருக்கும். அதை தயவு செஞ்சு முடிஞ்சால் பாருங்கள். அப்புறம் பெரியார் சொன்னது தான், மதமும் ஜாதியும் மிருகமாக்கும் மனிதர்களுக்கு. ஓகே, அதை மாற்றி சொல்லிட்டேன். அவர் மாதிரி செம்மையாக சொல்லிப்பார். எனக்கு அவ்வளோ. ஐஸ்வர்யா, நன்றி தலைவா. பாலா சார், ரொம்ப நன்றி தலைவா. அடுத்தது எடிட்டர், நன்றி தலைவா. அடுத்தது எஸ்எஃப்எக்ஸ், நன்றி தலைவா. அடுத்தது சரண் சுந்தரபாண்டியன் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அண்ணன் யூடியூபர்ஸ் அண்ணன்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்கள் வந்த குடும்ப நண்பர்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னைய இயக்க கொண்டிருக்கும் நடிகர் வந்திருக்காங்க, என்னைய இயக்க கொண்டிருக்கும் டைரக்டர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிச்ச ப்ரொஜெக்டர் அண்ணாவுக்கு நன்றி, பிஆர் அண்ணனுக்கு நன்றி, ஆங்கர் கோவிஷாலுக்கு நன்றி, கோ டைரக்டர் நவாஸுக்கு நன்றி. இங்கே எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.